بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, மௌலித் ஓர் ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது பற்றி நான் பல இடங்களில் பல முறை பேசியிருக்கிறேன். என்றாலும் இந்த ஊருக்கு இது புதிது என்பதால் இந்த தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். மௌலித் என்று சொன்னால் அது ஒரு பாட்டு கச்சேரி, பாட்டுதான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனையோ சினிமா பாடல்கள் இருப்பது போல, எத்தனையோ நாவு அணிப்பா பாடல்கள் இருப்பது போல, இதுவும் ஒரு அரபில் இருக்கக்கூடிய சில பாடல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இந்த மௌலித் என்பது ஏதோ குர்ஆனை போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த இன்ன பிற திக்ர்கள் போன்று ஒரு வணக்கம் என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வெறும் பாடல் தான் இந்த மௌலித் என்பது. இந்த பாட்டில் கூட நல்ல கருத்துள்ள பாடல்களும் இருக்கின்றன, அசிங்கமான பாட்டு இருக்கின்றன, தவறான இஸ்லாமிய கருத்தை எல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவுக்குள்ள விஷமத்தனமான கருத்துக்கள் கூட இந்த மௌலிதுகளில் இருக்கின்றன என்பதை ஒரு சில பாட்டுகளின் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். அதை சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குல் இஸ்லாம தீனா. இன்றோடு நான் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன், மார்க்கம் இன்றோடு பூர்ணமாகிவிட்டது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் இதுதான் மார்க்கம் முழுமை பெற்று விட்டது என்ற ஒரு கட்டளையை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் நன்மை என்று நீங்கள் நினைத்தாலும் அந்த நன்மையை நான் உங்களுக்கு சொல்லித் தந்தால் தான் அது நன்மையாக கருதப்படும். நான் சொல்லித்தராத விஷயங்களை நீங்கள் நன்மை என்று கருதினீர்கள் என்றால் அது தூக்கி எறியப்பட வேண்டிய, குப்பைக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அதைத்தான் பெருமானார் குல்லு பித்அத்தின் ضلالா வ குல்லு ضلالத்தின் பின்னார், இஸ்லாம் என்ற பெயரில் எவைகளெல்லாம் புதிதாக உருவாகின்றனவோ அவைகளெல்லாம் வழிகேட்டில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதிதாக உருவாகிய இந்த மௌலித் எவ்வளவு வழிகேடு என்பதை புரிந்து கொள்வதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததை அவர்கள் சொன்ன விதத்தில் ஒருவன் செய்யவில்லை என்றால் கூட, அவர்கள் எந்த முறையில், எந்த இடத்தில், எந்த நேரத்தில் சொல்லித் தந்தார்களோ அதை கரெக்டாக செய்யாமல் இடம் மாற்றி செய்துவிட்டால் கூட அது பித்அத் என்ற வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் இன்னொருவரை சந்தித்தால், ஒரு முஸ்லிம் இன்னொருவரை சந்தித்தார், முஸ்லிமை சந்தித்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அப்படின்னு சொல்லுங்க. பிறகு இன்னொரு முஸ்லிம் அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்க. இப்படி சொன்னால் 30 நன்மைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல ஒரு துக்கமான காரியம் நடந்தது, ஒரு மரணம், ஒரு நஷ்டம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால் அது நமக்கு மறுமையில நன்மை. ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இப்படி ஏகப்பட்ட வணக்கங்களை, திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இன்னும் சொன்னார்கள் பெருமானார், ஒரு திக்ரை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், அது சொல்வதற்கு லேசாக இருக்கும், மறுமையில் ரொம்ப கனமாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்கும், அதாவது அதிகமான நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுக்கும் பிடித்தமானது, சொல்வதற்கும் லேசு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை சொல்லி தர்றாங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான திக்ராமா, மறுமையில கனமா அதிகமா மீசான் தராசுல கனமா காட்டி அதிக நன்மையை தருமா, சொல்றதுக்கு லேசா இருக்கும். இது ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. இப்படி பெருமானார் சொல்லி தந்த எந்த திக்ருகளிலும் இந்த மௌலித் என்று ஓதுகிறார்களே, அது கிடையவே கிடையாது என்பதை ஆணித்தரமாக சவாலாகவே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததை ஒருவன் மாற்றி செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். நல்லதை நினைச்சுக்கிட்டு செய்யறான். எப்படி செய்யறது? ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லி தந்தா 30 நன்மைன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி பெருமானார் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. அப்ப ஒரு நினைக்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொன்னா 30 நன்மை தானே கிடைக்கும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன்ல வருது. இதா அஸாபத்துஹு முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது இவர்களுக்கு ஒரு துக்கம் ஏற்படுமானால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வார்கள் அப்படிங்கிறாங்க. இது குர்ஆன் வர்ற வசனம். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை சொன்னால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எத்தனை எழுத்து இருக்கு? 20 எழுத்து இருக்கு. அப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்கிற போது 200 நன்மை கிடைக்கும் இல்லையா? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொன்னா 30 நன்மை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னா 200 நன்மை. அப்ப நன்மை நிறைய இருக்கேதான் சொல்லணும்னு சொல்லி ஒரு என்ன செய்யறான், அங்க இருந்து ஒரு ஹஜ்ரத் வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொன்னா 30 நன்மை, அதை விட இன்னா லில்லாஹி சொல்லணும்னு சொல்றான். வாங்க ஹஜ்ரத், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்க. உங்களை பார்த்து அப்படி ஒரு ஆள் சொல்றாரு, வாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என்ன செய்வீங்க? நான் என்ன பணமாடா இன்னா லில்லாஹி சொல்றேன்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த இன்னா லில்லாஹியை எந்த இடத்தில் சொல்லித் தந்தார்களோ அந்த இடத்தில் தான் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொன்ன இடத்தில் நன்மை கூட கிடைக்கும் வச்சுக்கிட்டு நீ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் நன்மையும் இல்லை, பெரும் பாவமும் கூட. ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லித் தர இடத்துல இன்னா லில்லாஹி சொன்ன பாவம் தானே அது? அதிக பிரசங்கித்தனம். அஸ்ஸலாமு அலைக்கும் இது நல்லது நினைக்கிறான். சரி, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ஒருவர் வந்து அழுதுட்டு வர்றான், எங்க அத்தா செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். செத்து போயிட்டாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வேற யாரெல்லாம் செத்தா? இப்படி கேட்டா என்னடா அயோக்கிய பேர், உங்க அப்பா செத்தா தெரியலம்மா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை தான், எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற அழகான திக்ர் தான். இத போய் இந்த இடத்துல சொன்னீங்கன்னு வைங்க, பாவம், கிண்டல் பண்றன்னு அர்த்தம். இஸ்லாத்தை கேலி செய்கிறான், இவனாக புதிதாக ஒன்றை உருவாக்குகிறான். பெருமானார் இந்த வார்த்தையை எந்த இடத்தில் சொல்லித் தந்தார்களோ அந்த இடத்தில் சொல்லாமல் அதை வேறொரு இடத்தில் சொன்னால் புதுமையாக உருவாக்குகிறான். இது வழிகட்டில் கொண்டு சேர்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ, எதை சொல்லித் தந்தார்களோ அதையே நாம் வேறொரு இடத்தில் செய்ய முடியாது. எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த டைப்பில் பெருமானார் சொல்லித் தந்தார்களோ, எந்த விதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்களோ அந்த விதத்தில் தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் பெருமானார் காட்டி தந்த விஷயங்கள் கூட இடம் மாறும் பொழுது பித்அத் என்ற வழிகேட்டில் கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது யாருமே மறுக்க மாட்டாங்க. அப்படி மறுக்காத அந்த மாதிரி ஹஜ்ரத்களையும் சொல்லுங்க, வாங்க இன்னா இலைஹி ராஜிஊன் வாங்கன்னு சொல்லி பாருங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததே இப்படி என்று சொன்னால் பெருமானார் காட்டிய தராததை எப்படி நல்லது என்று முடிவெடுப்பது? பெருமானார் சொல்லித் தந்த விஷயத்தை கூட இடம் மாற்றி விட்டால் தவறாக, குற்றமாக, வழிகளாக அமையும் என்றால் பெருமானார் அப்படி ஒரு மெத்தடையே காட்டி தரல, அந்த செயலையே சொல்லித் தரல. இது எப்படி இஸ்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளும்? அது எப்படி அல்லாஹ் தஆலா வணக்கம் என்று ஏற்றுக்கொள்வான்?
இன்றைக்கு மௌலித் என்ற பெயரிலே பல வகையான பாட்டுகளை பாடுகிறார்கள். கேட்டா ரசூலுல்லாஹ் மீது சலாமாக சொல்றேன் அப்படிங்கிறாங்க. என்ன சலாம் சொல்றாங்க? யா நபி சலாம் அலைக்கும் வருதா மௌலிதுல? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இது என்ன அர்த்தங்கிறது இரண்டாவது. ஏப்பா இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா நாங்க சலாம் தானே சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூலுல்லாஹ் ஒருவரை சந்தித்தால் சலாம் சொல்ல சொன்ன இடத்துல அதை மாத்தி வேற மாதிரி சொன்னா தப்பு. அதுபோல ரசூலுல்லாஹ் ஒருவரை சந்தித்தால் சலாம் சொல்லு என்றார்களே ஒழிய பாட்டு பாடிட்டு சலாம் சொல்ல முடியாது. இது மாதிரி நீங்க ஒரு ஆள் சலாம் சொல்லி பாருங்களேன். உங்க அத்தா அங்க இருந்து வர்றாரு, எங்கத்தா சலாம் அலைக்கும், எங்கம்மா சலாம் அலைக்கும், எங்க மாமா சலாம் சொல்லி பாருங்க. லூசாடான்னு கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்க? சலாம் சொல்றதா இருந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு சொல்லிட்டு போ. ரசூலுல்லாஹ் அப்படித்தானே காட்டி தந்தாங்க. ஏன்னா எங்கத்தா சலாம் பாட்டு படிக்கிற, அப்ப அதை பாடினால் அதை வணக்கம் என்று நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதை இபாதத் வணக்கம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களாப்பா, பாட்டை போய்கிட்டு சலாம் நீங்க சொல்றீங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விதம் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒருவரை சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த இடத்தில் இன்னா இல்லாஹி சொல்லக்கூடாது. சந்தோஷமான நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னாங்க, அந்த இடத்துல இன்னா இல்லாஹி சொல்லக்கூடாது. கவலையான நேரத்தில் இன்னா இல்லாஹி சொல்லுனாங்க, அந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. ஒருவரை சந்தித்தால் சலாம் சொல்லுனாங்க, அந்த இடத்துல பாட்டு படிக்க கூடாது. இதுதான் நாங்க சொல்றோம். இது எந்த விதத்தில் இபாதத்து நீங்க சொல்றீங்க? எந்த விதத்தில் நன்மைன்னு சொல்றீங்க? சலாம் சொல்வது நன்மை என்றால் ஏன் உங்க அத்தா பார்த்து இந்த மாதிரி சலாம் சொல்லல? ஏன் உங்க அண்ணனை பார்த்து, அண்ணன் தம்பியை பார்த்து சொல்லல? அஜரத்தை பார்த்து சொல்ல, பெரியஜரத்து சலாம் அலைக்கும் சொல்ல, கிண்டலாடா பண்ணு அஜரத்து கேட்பாரு. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இதை நீங்க கிண்டல் என்று சொல்கிறீர்கள். இந்த சலாம ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் கிண்டல் பண்றீங்களா? ரசூலுல்லாஹ் இப்படி சலாம் சொல்லாமா? ரசூலுல்லாஹ் இப்படி என் மீது சலாம் சொல்லுங்கன்னாங்களா? இந்த மாதிரி பாட்டு படிச்சுக்கிட்டு வணக்க வழிபாடாக இல்லாமல், இபாதத்தாக இல்லாமல் ஒருவன் சாதாரணமாக நல்ல கருத்துள்ள பாடலை பாடுகிறான். அதை நாம தப்புன்னு சொல்லல, அதை நாம குற்றம்னு சொல்லல. தவறான கருத்துக்களை, அசிங்கமான கருத்துக்களை, இன்னும் நல்ல கருத்துக்களை நன்மை என்று நினைத்து சென்றால் அது பிதாத் என்ற வழிகாட்டில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறோம். சில விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த மௌலிதில் வரக்கூடிய வார்த்தைகளை விட சினிமா பாடல் தேவைங்கிறான். அதுக்காக சினிமா பாட கேட்டுட்டு தெரியுங்க நான் சொல்லல. மியூசிக் இல்லாமல் அசிங்கமான விரசம் இல்லாத ஒரு சினிமா பாடலை ஒருவன் பாடுறான்னு வச்சுக்கிடுங்க, மியூசிக் இல்லாம, அது தேவையில்லை. ஏன்? சினிமா பாடலை யாரும் படிக்கும் பொழுது வணக்கம் நினைச்சிட்டு படிக்க மாட்டான், நன்மை நினைச்சிட்டு படிக்க மாட்டான், ரசிச்சுட்டு போயிருவான். அதை ரசிச்சுட்டு போறதுனால பிரச்சனை கிடையாது, மியூசிக் இல்லாம படிக்கலான்னு போயிடலாம். இதை நன்மை என்று கருதி படிக்கிறான் மௌலித. நன்மைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் காட்டி தரணும். எவரோ ஒருவர் பாடியதை நன்மை என்று நினைத்தால் அவரை இவன் ரசூலாக்கி விட்டான் என்ற விபரீதமான வழிகேட்டை கொண்டு விட்டுரும். இது நல்ல கருத்துங்கிறது ஒரு பக்கம், எவ்வளவு மோசமான கருத்துக்கள் இருக்குங்கிறத பாருங்க. மௌலிதுங்கிற பேர்ல பல மௌலிது இருக்கு. சுபான மௌலிது இருக்குது, ஷாவலி மௌலிது இருக்கு, முஹீதி மௌலிது இருக்கு, மீரா சாஹிப் மௌலிது இருக்கு, ஹசன் ஹுசைன் மௌலிது இருக்கு, எத்தனையோ மௌலிது இருக்குது. சேம்பலுக்கு அவங்களுக்கு ஒன்று முஹீத்தீனை பற்றிய ஒரு மௌலிது. முஹீதீனுடைய முஹீத்தீன் மௌலிதா யாக்குத்துமான்னு சொல்லுவாங்க. முஹீதீன் மௌலிது தனியா வேற இருக்கு. இதுவும் முஹீதீன் மௌலிது தான், மௌலியை பற்றிய மௌலிது தான். அது என்ன சொல்றாரு பாருங்க. அந்த கவிஞன் பாடுறான், ஒரு கவிஞன் சினிமா பாடல் எழுதக்கூடிய கவிஞனை விட ஒன்னா நம்பர் கூறு கட்டவன் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மௌலிது எழுதுனவன் என்ன பாடுறான்னு பாருங்க. அத்தாக மின் குதுரத்தின் மாஷேத மின் முஸ்ததாஃப அந்த முக்ததிருன் في خلقه ومتا صلى الإله مدى ما الغوث الأعلم قام على محمد العلي لخير مقام அப்படின்னு பாடுறோம். இதெல்லாம் இது பழங்காலத்து மெட்டு நீங்க நினைக்க வேண்டாம். எந்த மெட்டினாலும் மூலம் எடுக்கலாம். இப்ப லேட்டஸ்டா உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அப்படி எடுக்கக்கூடிய சினிமா பாட்டு கூட அவ்வளவு மோசமான கருத்து இருக்காது. அவ்வளவு மோசமான கருத்து இதுல இருக்கு. நான் உதாரணம் உங்களை எடுத்து காட்டுறேன் பாருங்க.
مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم صلوا بنا باهتمامي رண்டக ரண்டக ரண்டகன்னு பாடுபடியானே அதுல வரும் على صلوا بنا باهتمامي رண்டக ரண்டக ரண்டக على شفيع الانام رண்டக ரண்டக ரண்டக அப்படி படிக்கலாம். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இத ஒரு ஆள் கேட்காரு, ரண்டகக்கு என்ன செய்வீங்க அரபில, அதுக்கு பதிலா என்ன சொல்லுவீங்க? அது ஆசைப்பாரு. கொலக்கட்டை சொன்னாலும் வரும். சல்லோ பீனா பிஹி மாமி கொலக்கட்டை கொலக்கட்டை கொலக்கட்டை, பிரியாணி பிரியாணி பிரியாணி, நெய் சோறு, என்னதான் சொல்லாம என்ன குரானடா இது? அல்லாஹ் சொன்னதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? ரண்டகக்கு என்ன ஒரு அர்த்தம் கிடையாது. அது தப்பில் போயிடலாம். ரெண்டுக்குன்னு அர்த்தம் இருக்கு. ரண்டகக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அது கூட ஷிர்க் கிடையாது. அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 தான் மனைவியை பார்த்து இதுல ஷிர்கா? இது பிதாத்தா? இத படிச்சுட்டு ஒரு 4 நன்மை அடைக்கணும் சொல்றான். நான் அண்டங்காக்கா கொண்டக்காரின்னு படிக்க போறேன், சாமானிய மத்தியில் கொத்தி வைங்க அப்படி சொல்ல வைமா? இஸ்லாமிய போர்வை போட்ட மாட்டான். படு மோசமான பாட்டை படிக்க பாருங்க. என்ன சொல்றாங்க? முஹீத்தீன் அல்லாஹ் தஆலா சொன்னானா? முஹீத்தீனை பார்த்து அல்லாஹ் சொல்றானா, ஆத்தாக்க மின் குத்ரத்தி மாஷேத மின் முஸ்ததா. முஹீத்தீனே, உனக்கு என்னென்ன வேணுமோ நீ விரும்பியது அத்தனையும் நான் உனக்கு தந்து விட்டேன். இதை நீங்க சாதாரண நினைக்கல அந்த வார்த்தைய. நீ விரும்பியதை எல்லாம் நான் உனக்கு தந்து விட்டேன் அல்லாஹ் சொல்றானா. முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் மனிதனிடத்தில் பேசுவது நின்றுச்சு. அதான் வஹி வர்றது. அதுக்கு பிறகு யாருக்கும் வஹியோ இறை செய்தி வரப்போறதில்லை. பெருமானாருடைய காலத்திற்கு 500 வருஷத்துக்கு பிறகு வந்த ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, நீ விரும்பியதை தந்துட்டேன். நபிமார்களுக்கு விரும்பியதை கூட அல்லாஹ் கொடுத்ததில்லை அப்படி நான் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டுறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீ விரும்பக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது, நீ பிரியப்படுபவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. அல்லாஹ் விரும்ப வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான். நீ விரும்பிட்டா நேர்வழி காட்டுவானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார். லூத் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனும் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். நடக்கலங்க. பலம் யுக்னியானுமா மின் அல்லாஹி ஷைஅன். அல்லாஹ் சொல்றான், லரபல்லாஹு மஸலல் லல்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத் கானதா தஹத அபதைனி மின் இபாதினா சாலிஹைன் ஃபஹானதாஹுமா ஃபலம் யுக்னியானுமா மின் அல்லாஹி ஷைஅன் வ கீல துஹலன் நார் மஅத் தாகிலீன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு முன்மாதிரியை பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்தை மறுப்பவர்களுக்கு முன்மாதிரி யார் தெரியுமா? லூத் நபியினுடைய மனைவி, நூஹ் நபியினுடைய மனைவி. அவ்விருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்விருவர்களுக்கும் நரகத்திற்கு போங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டானா. போங்க நீ நரகத்திற்கு. யாரை பார்த்து நரகத்துக்கு போங்கனா? லூத் நபி மனைவியையும் நூஹ் நபி மனைவியும் போங்க நீ நரகத்திற்கின்றான். அப்படி அல்லாஹ் நரகத்துக்கு போங்கன்னு சொன்னதுனால இந்த 2 பேரும் தன் மனைவிக்காக சப்போர்ட் செய்ய முடியல, எந்த உதவியும் செய்ய முடியல. தான் மனைவிமார் இஸ்லாத்துக்கு வரணும்னு விரும்பினாங்க, நடக்கல. அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஃபிரௌனுடைய மனைவி இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான், வந்துட்டாங்க. எத்தனை நேரத்தில் திருமண குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு ரிஸ்கை அளிப்பான், அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பான். அவன் விரும்பினால் எதுவும் கொடுக்காமலும் இருப்பான். எந்த அளவுக்கு சொல்றான் தெரியுமா? இடத்துல வலையின் சேனால நலவன்ன பில்லதி அவ்ஹைனா இலைக்க. நபியே, நான் நினைத்தால், நான் விரும்பினால்
இன்றிலிருந்து உமக்கு வகி வராது என்று ஆக்கிவிடுவேன். ஏற்கனவே வந்த வகி இருக்குல்ல, இறை அறிவிப்பு, ஒரு நாள் குரான் இறங்குச்சு இல்ல, இஸ்லாத்துல அவனுக்கு குரான் ஜிப்ரீல் மூலமா இறக்கல, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன், அழிச்சிருவேன். இனிமே உனக்கு வகி வராது போ அப்படின்னு நான் சொல்லிடுவேங்க. நான் குரான்ல நான் எந்த அளவுக்கு இருப்பேங்க, நான் நினைச்சா ரசூலுல்லாஹ் சொல்றான், இனிமேல் நீ நபி இல்லைன்னு சொல்லி போடுவானா, இனிமே குரான் உனக்கு வராதுன்னு சொல்லி போடுவான், எனக்கு ஒரு வகி வராதுன்னு சொல்லி போடுவானா ரசூலுல்லாஹ்க்கு. இவன் என்ன சொல்றான், முஹிதீனுக்கு அல்லாஹ் சொன்னானா, நீ என்ன தன்னாலும் வச்சுக்க, நீ விரும்பியதெல்லாம் வச்சுக்க. எவ்வளவு விபரீதமான, நபிமார்களை விட உயர்வாக, நபிமார்களுக்கு கிடைக்காத அந்தஸ்தெல்லாம் முஹிதீனுக்கு கிடைத்ததாக அல்லாஹ் பேசியதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒமன் அஸலம் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறானே, அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ் சொன்னதா சொல்றானே. ஏன்னா முஹிதீன் அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களாவது இப்படி முஹிதீனை பார்த்து அல்லாஹ் பிற்காலத்தில் பேசுவான்னு சொன்னாங்களா? ஜீவனா அல்லாஹ் சொன்னதான்னு சொல்றான். அதுக்கு மேல ரசூலுல்லாஹ்வுடைய புகழை விட முஹிதீன் புகழ் மேன்மைங்கிறான். சல்லல் இலாஹுமதா மல்கௌசுல் ஆல முகாம் அலா முஹம்மதினில் ஆரிலி ஹைர் மகாம். முஹிதீனுடைய புகழ் இருக்கும் பொழுதெல்லாம், எப்பவெல்லாம் முஹிதீன் புகழ் இருக்கோ அப்பவெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு அருள் கிடைத்துக் கொண்டே இருக்குமா. புரியுதா என்ன சொல்றான்ட்டு? எப்ப முஹிதீனுக்கு புகழ் கிடைக்கலையோ, எப்ப முஹிதீனுக்கு மதிப்பு இல்லையோ, ரசூலுல்லாஹ் கொண்டு எல்லாம் போயிருக்கான். ரசூலுல்லாஹ் கிடைச்ச மரியாதையே முஹிதீன் வச்சுட்டான் அப்படிங்கிறான். இதெல்லாம் எவ்வளவு ஒண்ணு இஸ்லாத்தின் அடிப்படை தெரியாத விவரம் கட்டவனா இருக்கணும். அல்லாது இஸ்லாம் தெரிந்திருந்தால் ஒன்னா நம்பர் விஷமையா இருக்கணுங்கிறத கவனிச்சுக்கணும். நிறைய சொல்றோம், ஒன்னா சொல்றான், வக்கது அதாக்க கிதாபுல்லாஹி முஸ்தமிஆ யா கௌசுல் ஆதமுக்கும் பில் குர்பி முஜ்தமிஆ. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய செய்தி முஹிதீன் வந்துச்சான். எப்படி வந்துச்சான்? யா கௌசுல் ஆதம், மகத்தான ரட்சகரே என்று அல்லாஹ் உங்களை கூப்பிட்டான், அல்லாஹ் அழைத்தான், அந்த செய்தி உங்களுக்கு வந்தது. அல்லாஹ் சொன்னானா, யா கௌசுல் ஆதமே, மகத்தான ரட்சகரே. ஓ அடியானே என்று சொன்னால் கூட ஒத்துக்க முடியாது. அல்லாஹ் சொன்னா முஹிதீனை பார்த்து என்னுடைய அடியாரே அப்படி சொன்னா கூட குர்ஆன்ல எங்க இருக்கு நம்ம கேட்போம். வந்து முஹிதீனுக்கு பொதுவா எல்லாத்தையும் அல்லாஹ் அடியாரே, அது வேற சமாச்சாரம். பர்டிகுலராக முஹிதீன் அடியார் என்று அல்லாஹ் சொன்னான்னு இருந்தா குர்ஆன்ல ஆதாரம் வேணும். அப்படி கூப்பிட்டா மகத்தான ரட்சகர்னு கூப்பிடுவானா? நபிமார்களை கூப்பிட்டுருக்கானா? யாரையாவது கூப்பிடுவானா? கூப்பிடாது எப்படி கூப்பிடுவான்? ஓ அடிமையே, ஏ முஹிதீன் அடிமையே, என்னைய செஞ்சிட்டு இருக்கு, இப்படிதான் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் போய் மகத்தான ரட்சகரேமானா? நான் கேட்கிறேன், ஒரு முதலாளி தொழிலாளி பார்த்து முதலாளிமானா? நக்கல் பண்றதுக்கு வேணா சொல்லுவான். ஒரு தொழிலாளி லேட்டா வர்றான், வாங்க முதலாளி என்ன லேட்டு, போட வழிய அப்படின்னு அர்த்தத்துக்கு. அது மாதிரி அல்லாஹ் நக்கலா பண்ணானா? சொல்லுங்கடா, என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க, மகத்தான ரட்சகரே என்று அல்லாஹ்வுடைய கூப்பாடு உங்களை வந்து அடைந்தது எழுதி வச்சிருக்கான். இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இப்படி எழுதி போய்கிட்டு இருக்கான். நான் ஏற்கனவே சொன்னது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது கூட இடம் மாறி செய்து விட்டால், அல்ஹம்துலில்லாஹ் பெருமானார் எந்த இடத்தில் சொன்னார்களோ அந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று எந்த இடத்தில் சொன்னார்களோ அந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படி சொல்ல வேண்டும், பாட்டாக சொல்லக்கூடாது. அதையே மாற்றி சொல்லிவிட்டால் பிதஅத் என்ற வழிகேட்ல பாவமான காரியத்தில் விடும் பொழுது பெருமானார் காட்டி தராதது போது மட்டுமல்ல, காட்டி தராது மட்டுமல்லாது வேற என்ன, பெருமானாரை அவமதிக்கக்கூடிய, அல்லாஹ் மீது இட்டுக்கட்டக்கூடிய, அல்லாஹ்வே இறங்கி வந்து காப்பாற்றக்கூடிய ரட்சகரே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விட முஹிதீன் இருந்து விட்டார் என்ற விஷம கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த மௌலூத எப்படி வணக்க வழிபாடுன்னு படிக்கிறது, எப்படி இபாதத்துன்னு சொல்றது? இது கிழிச்சு குப்பையில கக்கூசல தூக்கி போட வேண்டிய சமாச்சாரம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத மாதிரி எல்லாம் காட்டி தரல. இன்னும் சொல்லப்போ இந்த மௌலூதுகளை ஓதினால் பரக்கத் உண்டாகும் நினைக்கிறான், ரிஸ்க் அபிவிருத்தி ஆகுங்கிறான், செல்வம் கொளிக்குங்கிறான். திருமறை குர்ஆனை ஓதினால் கூட உலகத்தில் செல்வம் கொளிக்கும் என்று பெருமானார் காட்டி தரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா குர்ஆன் ஓதிட முடியும்? உலகத்தில் அவன் வசதியா வாழலையே, உலகத்தில் கோடி கோடியாக வச்சு சம்பாதிக்கலையே. ஒருவன் வசதியாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல
தான் விரும்பியவர்களுக்கு ரிஸ்கை வாரி வழங்குவான், தான் விரும்பியவர்களுக்கு வசதி இல்லாமல் ஆக்குவான். குர்ஆனை ஓதுனா மறுமையில் நன்மை என்று இஸ்லாம் சொல்லுமே ஒழிய குர்ஆன் ஓதினால் கூட உலகத்தில் லாபம் என்று காட்டி தந்த மார்க்கம் அல்ல. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் குர்ஆனில் இல்லாத ஒன்றை, நபிமொழிகளில் இல்லாத ஒன்றை, சொல்லப்படாத மாற்றமான, நபிகளாரை அவமதிக்கக்கூடிய, அல்லாஹை அலட்சியப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை இட்டு கட்டக்கூடிய பல விஷயங்கள் மலிந்து கிடப்பதுதான் இந்த மௌலித் என்ற பெயரில் பரவலாக வருகிறது. இப்படிப்பட்ட வழிகேடுகளை, பிதஅத்துகளை எல்லாம் புறக்கணித்துவிட்டு உண்மையான அல்லாஹ்வுடைய சொல்லையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லையும் நாம் கடைபிடித்து அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நாம் எல்லாம் சூனம் பெற அந்த அல்லாஹ் உதவுவானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 04425215226. Allah